friends, welcome to Sasi Samayal. இந்த வீடியோல எல்லா சாதத்துக்கும் ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷா இருக்கிற மாதிரி காரசாரமான ஒரு மட்டன் சுக்கா ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். தேவையான பொருள் ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாங்க. சோம்பு, இஞ்சி, பூண்டு, மிளகு இது எல்லாம் மிக்ஸி ஜார்ல சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு திக்கான பேஸ்டா அரைச்சி கொண்டு வந்துடலாங்க. இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ வெங்காயம், தக்காளி இது ரெண்டுத்தையும் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ இதுவும் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ 1/2 கிலோ மட்டன் வாங்கியாச்சுங்க. இந்த மட்டனை சுத்தமாக தண்ணி சேர்த்து நல்லா கழுவி அலசி கொண்டு வந்துடலாம். இப்போ அலசிட்டு வந்த மட்டனும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ குக்கர் எடுத்துக்கலாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. இப்போ மட்டனை குக்கரில் சேர்த்து நல்லா ட்ரை ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி செய்கிறதுனால மட்டனில் இருக்கிற கவுச்சி வாசனை குறைஞ்சி நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்குங்க. ஒரு 3-4 நிமிஷம் இந்த மாதிரி வதக்கி விடுங்க. 4 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியுங்க, நல்லா கலர் மாதிரி வதங்கி இருக்கும். இப்போ நல்லாவே வதங்கி இருக்குங்க. பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுது கலர் எந்த மாதிரி மாறி இருக்குது பாருங்கள். இப்போ தேவையான மசாலாவை சேர்த்துக்கலாங்க. இப்போ 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், தேவையான அளவு உப்பு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது எல்லாம் சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டு வதக்கி விடுங்க. இதுவும் ஒரு 3-4 நிமிஷம் அது மாதிரி வதக்கி விட்டோம்னா நல்லா உங்களுக்கு வதங்கி மசாலாலாம் ஒன்றா சேர்ந்து நல்லா செட் ஆகிட்டு நல்ல ஒரு வாசனை கிடைக்குங்க. மசாலா அரைச்ச மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அலசி ஊற்றிக்கலாங்க. இப்போ கறி முழுகும் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விடுங்க. கலந்து விட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு 4 விசில் அடித்து எடுத்துக்கலாங்க. இப்போ கேஸ் நல்லாவே ரிலீஸ் ஆகிருக்குங்க. இப்போ திறந்தாச்சு. சும்மா வாசனை வீடே அள்ளுதுங்க. இப்போ பஞ்சு போல் கறியும் நல்லா வெந்திருக்கு. இப்போ தாளிப்பு பார்த்துக்கலாங்க. தேவையான பொருள் என்னென்னன்ட்டு. மட்டனில் ஏற்கனவே நல்ல கொழுப்பு இருக்கும்ன்றதுனால நான் எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். கூடவே பட்டை, கிராம்பு, ஏலக்காய் வந்து நல்லா ஓப்பன் பண்ணிவிட்டு லைட்டாக இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. அது பொரிஞ்சதும் 1-2 இடித்த பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டு தோலோடு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சேர்க்கறதுனால நல்ல ஒரு உங்களுக்கு மனம் கிடைக்குங்க. லைட்டாக வதக்கி விடுங்க. பூண்டு நல்லா நிறம் மாறி வரட்டும். நல்லா சிவந்து பூண்டு நல்லா நிறம் மாறி வந்ததும் நம்ம ஏற்கனவே வேக வச்சுருக்க மட்டனை சேர்த்துக்கலாங்க. இப்போ குக்கரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அலசி ஊற்றிக்கோங்க. இப்போ எந்த அளவுக்கு உங்களுக்கு தண்ணியாக வேணும், கொஞ்சம் நல்லா தொக்காக வேணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் முதல்ல ஆஃப் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக தான் வைக்க போகிறேன். அதனால் நல்லா ட்ரை ஃப்ரை பண்ண போகிறேன். அதனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆஃப் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சுண்டி வந்திருக்கு. தண்ணியெலாம் நல்லா வற்றி இருக்குது. நடுவில் இந்த மாதிரி கலந்து விடுங்க. இந்த அளவுக்கு நல்லா சுண்டி வந்ததும் 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லா எண்ணெய் சேர்த்து நல்லா ட்ரை ஃப்ரை பண்ணிக்கோங்க. நடுவில் நல்லா கலந்து விடுங்க. கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தூவி நல்லா வதக்கி விடுங்க. அவ்வளோதாங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். எல்லா சாதத்துக்கும் சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கிற மாதிரி நல்ல காரசாரமான ஆட்டுக்கறி சுக்கா ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இதே போல் ஆட்டு ரத்த பொரியல் எப்படி செய்யுதுன்னு ரைட் சைடில் இருக்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.